ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? டீ போட்டுடலாம் காலையில். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க, டீ எடுத்து சிம்மில் வச்சுட்டு அந்த பக்கம் வச்சிடலாம். வேர்க்கடலை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்து எடுத்துட்டு போதும், இந்த அளவு வறுத்து எடுத்துருக்கேன். ரோஸ்ட் ஆயிருக்கு நல்லா. தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் சட்னிக்கு. இப்போ டீ போட்டு கொடுத்துடலாம். இட்லி ஊற்றி வச்சிடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இட்லி ஊற்றி வச்சிட்டோன்னா இட்லி வெந்துடும். அதனால் இட்லி ஊற்றி வச்சுருவோம் காலையில். இட்லி ஊற்றி வச்சாச்சு. சட்னிக்கு வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் புளி, உப்பு போட்டு அரைச்சிருங்க. அவ்வளோதான். தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி எடுத்து வச்சிடலாம். 3 இட்லி வைக்கலாம். ஓகே, வேர்க்கடலை சட்னி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தவா வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உளுந்து, காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, தேங்காய் போட்டுக்கலாம். மாவு கரைச்சி வச்சுக்கலாம் தோசைக்கு. நல்லா மசிஞ்சிச்சு வெங்காய தக்காளி. ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்துடலாம். அதே மாதிரி தோசையை ஊற்றிடுவோம் காலையில். இது 2 days vlog ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தோசை ஊற்றியாச்சு. அவ்வளோதான், தோசை ஊற்றி சட்னி வச்சிடலாம்.